சென்னை சூப்பர் கிங்ஸ் செட் டு ரீட்டைன் தோனி வித் அன்கேப்டு பிளேயர் ரூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா பிசிசிஐ பார்த்தீங்கன்னா அன்கேப்ட் ரூலை வந்து திருப்பி கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. அன்கேப்ட் பிளேயர் ரூல் என்னான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரூல் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுங்க 2008 to 2021 வரைக்குமே ஐபிஎல்ல இந்த ரூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் இந்த ரூலை தூக்குனாங்க. இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5 years ஈகோ ரிட்டையர் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து அவரை வந்து அன்கேப்டு பிளேயர் ரூல் மூலமாக ரீட்டைன் பண்ணிக்கலாம். அப்படி ரீட்டைன் பண்ணால் அந்த 4 crore அந்த மாதிரி சேலரி தான் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நடக்க அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ பிசிசி அந்த ரூலை வந்து கொண்டு வர போகிறதா மெஜாரிட்டி ஆஃப் த சோர்சஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் செட் டு ரீட்டைன் தோனி தாங்க. அதுதான் ரிப்போர்ட்ஸும் வருது. இது மாதிரி பார்த்திங்கன்னா தோனியை பார்த்திங்கன்னா ரீட்டைன் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு. இந்த ரூல் மூலமாகவே தோனியை சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது